சிந்திங்க, சொல்லுங்க எதுக்காக நீங்க ஓட்டு போடணும், மாம்பழத்துக்கு எதுக்கு ஓட்டு சொன்னாங்க. பேசினாங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் 10 எம்பிக்களை டெல்லிக்கு அனுப்பி வைங்க, பாட்டாளி எம்பி டெல்லிக்கு அனுப்பி வைங்க, அந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட திருத்தம் நாங்க கொண்டு வருவோம். இலங்கை தமிழர் பிரச்சனை நிரந்தர பிரச்சனை, நிரந்தர தீர்வு நாங்க எங்களால முடியும். ஐநா சபைக்கு நாங்க போறோம், எந்த அதிகாரம் இல்லாம நாங்க ஐநா சபைக்கு போறோம். கொஞ்சம் அதிகாரிகளுக்கு கொடுங்க, டெல்லிக்கு அனுப்பி அங்க அந்த நிரந்தர பிரச்சனை நிரந்தர தீர்வு நாங்க கொடுத்தோம். இலங்கை நம்முடைய தமிழக மீனவர்கள் இதற்கு 1000 பேர் அங்க இலங்கை கடற்படையினால் கொல்லப்பட்டிருக்கிறார். கலைஞர் என்ன பண்ணாரு, கடிதம் எழுதுவாரு, அப்புறம் முடிஞ்சா அவர் டெலகிராம் அனுப்புவாரு. ஏன் இந்த அம்மா என்ன பண்றாங்க, கடிதம், கைது பண்ணா கடிதம், சுட்டா கடிதம், எது பார்த்தாலும் கடிதம் தான், அவ்வளவுதான். அங்க டெல்லியில உட்காந்து என்ன பண்றாங்க, கடிதத்தை கீழ்ச்சி குப்பையில போடுறோம். எங்க கிட்ட ஆட்சியை விடுங்க, 6 மாசம் விடுங்க. நாங்க ஒரு முறை சொல்லி பார்ப்போம், டெல்லிக்கு 2 முறை சொல்லி பார்ப்போம், கடைசியா 3 முறை சொல்லுவோம். கேட்கலனா அடுத்து ஒவ்வொரு படகுகளும் ஆயுதம் ஏந்திய தமிழக காவல்துறையை நாங்க ஒவ்வொரு படகுலையும் நாங்க அனுப்பி வைப்போம் கூட பாதுகாப்பு. ஏன்னா தமிழன் உயிர் எவ்வளவு முக்கியம் எங்களுக்கு தெரியும். தமிழனுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்குன்னா நம்ம போவோம். அங்க சொல்றானா நீ சொல்ற அவன சொல்லுவா, அப்புறம் என்ன நடக்குன்னு பாத்துக்கலாம். இது நாங்களால முடியும், நாங்க தைரியமா நாங்க பண்ணுவோம். சும்மா கடிதம் எழுத மாட்டோம், வசனம் பேச மாட்டோம், நாங்க செய்வோம்.